விண்டோ இருக்கும் பாருங்க. ஓகே, இப்போ வந்தது. ஆட் டு ஸ்ட்ரீம்னா வந்தது. சோ இப்போ ஓகே, இது இன்னும் இதுல ஒர்க் தெரியலையே, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. I'll share the link with everyone. Just 1 minute. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। आराशर्यवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्. மறுபடியும் இந்த ஒரு ஸ்ரீபாஷ்ய அனுசந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கோ அதை ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த வாரத்துல மறுபடியும் இந்த ஸ்ட்ரீம் யார்ட் அப்படின்ற ஒரு இந்த சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்குமோ அதுல சில கிளிச்சஸ் ஏற்பட்டது. அதை தவிர இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த திருநாராயணபுரத்துல அணியன் இருந்ததால அங்க கொஞ்சம் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இப்பவும் கொஞ்சம் இருக்கலாம், தெரியாது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை பத்தி 2 வார்த்தை சொல்லணும்னு சொன்னேன். How much ever technology is enhanced, still it has its own drawbacks and also disadvantages. But we have to be thankful to the persons who have created the technology because at least this much is possible. அதனால இதற்கு முன்னாடி என்ன கிளாஸ்ல நடந்ததோ அந்த விஷயத்தை அடியேன் சுருக்கமாக சொல்லி மேற்கொண்டு விஷயத்தை நான் இது பண்றேன்.
இந்த பிரகிருதி அதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணத்தை தான் இப்போ 4-5 வாரமா இந்த கிளாஸ் நிக்கிறது. அடியேன் என்ன யோசனை பண்ணேன்னா, இந்த 4 வாரத்துக்கு முன்னாடியே இந்த கிளாஸ் இந்த அதிகரணத்தை முடிச்சுட்டு, இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு, மேற்கொண்டு அடுத்த அத்தியாயத்தினுடைய விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா மேன் ப்ரப்போசஸ் அண்ட் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த பகவத் சங்கல்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி, அதுவும் பகவத் சங்கல்பம் தான் அப்படின்னு சொல்லுவேன். சோ அந்த பகவத் சங்கல்பானுகுணமா இதுவரையில் இந்த கிளாஸ் இந்த அதிகரணம் அந்த விஞ்ஞாபிச்சு பண்ணி முடிக்கவில்லை இதுவரையில். அதனால இன்னைக்கு எவ்வளவு மேக்சிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணிட்டு ப்ராபபிலி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் இட் வில் பி கம்ப்ளீட் அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். இந்த பிரகிருதி அதிகரணத்துல அடியன் முன்னாடி விஞ்ஞாபிச்ச மாதிரி யாரு பூர்வ பட்சிகள் அப்படின்னு சொன்னா யோக தர்சனத்தார்கள் பூர்வ பட்சிகள். அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கிளேச கர்ம விபாகாசியை அபராபிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரான்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது மேற்கொண்டு வர விஷயமாக இருக்கிறபடியால அடியன் இப்போ அதை பத்தி விஸ்தாரமா சொல்லல. கிளேஷ கர்ம விபாக ஆசையை அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரா அப்படின்னு. அதாவது புருஷா அப்படின்னு ஆத்மா அப்படின்னு நாம கொள்ளணும். ஒரு திருஷ்டியில என்னன்னா, புருஷான்னு சொன்னாலே பகவானை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் தான் புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். புருஷ சூக்தம் அப்படின்னு சொன்னா அது யாருன்னா புருஷான்னா நான் புருஷன் நீ புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம் இல்லை. புருஷ சூக்தம் அப்படின்னா புருஷான்னு நாராயணா புருஷாய நாராயணாய நமமான்னு சொல்லி புருஷ சூக்த ஹோமம் பண்ற சந்தர்ப்பத்துல நாம என்ன பண்றோம்னா, सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्ष सहस्रपात् सभूमिं विश्वतो वृत्वातिष्ठदशाङ्गुलं स्वाहा புருஷாய நாராயணாய நமமா அப்படின்னு சொல்றோம். சோ புருஷா அப்படின்ற சப்தத்திற்கே நாராயணா அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வியாக்கரண சாஸ்திர திருஷ்டியிலேயும் நாம எடுத்தோம்னா பூர்ஷுஷேதே இதி புருஷா அப்படின்னு. அந்த பூஹு அப்படின்னா சாதாரணமாக நகரம் அப்படின்னு அர்த்தம். பூ ஸ்திரீ புரி நகரியோவா அப்படின்னு. ஆனா நகரம் அப்படின்னா லிட்ரல் மீனிங் சிட்டி அப்படின்னு அர்த்தம். ஆனா பிரகிருதத்துல அதற்கு ஊர்ஷு சேஷத்தை அப்படின்னா சரீரங்கள் அப்படின்ற அர்த்தத்தை கொள்ளலாம்னு சில பேருடைய அபிப்பிராயம். அந்த ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கக்கூடியவன் அப்படின்னா சரீரம் அப்படின்னா எதுன்னா இந்த சரீரம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அவன் ஆத்மாவாக இருக்கிறபடியால ஜீவாத்மான்றது அவனுடைய சரீரம் அப்படின்னு எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்றது. அப்படியே இந்த சரீரம் ஒரு அச்சேதனமான வஸ்து நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல அச்சேதனமான ஒவ்வொரு வஸ்துவிலையும் அவன் இருக்கிறபடியால பூர்ஷு சேத்தேன்னு சிதச்சித் வஸ்துகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் புருஷா அப்படின்றது வருது. அதனால புருஷா அப்படின்ற பகவான் அப்படின்னு நாராயணன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா லௌகிகமான ஒரு திருஷ்டியில புருஷா அப்படின்னு ஹியூமன் பீயிங்ல மேல்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்ததுன்னா ஆர் ஜீவாத்மான்ற அர்த்தம் வந்ததுன்னா அப்போ புருஷோத்தமஹா அப்படின்ற ஒரு சப்தம் வருது. அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹான்னு பகவத்கீதையில வருது. பாகவதத்துல வரதன் அடியனுடைய ஆச்சாரியன்னு சொல்லுவார் புருஷோத்தமோத்தமான இன்னொரு இது பாகவதத்துல புருஷோத்தமோத்தமஹான்னு ஒரு வார்த்தை வருது. அதனால இங்க புருஷ விசேஷா ஈஸ்வரஹான்னு யோக சாஸ்திரத்துல சொல்றது. ஆனா வேதாந்த சாஸ்திர திருஷ்டியா புருஷான்னு சொன்னாலே ஈஸ்வரஹான் தான் அர்த்தம்னு நமக்கு தெரியுது. அதுக்கு நிறைய பிரமாணங்கள் எல்லாம் எடுத்திருக்கு. அதுல என்ன சொல்றான்னு சுவாமித்வ ஆத்மத்வ சேஷத்வ பும்ஸ்துவாத்யாக சுவாமினோ குணாக ஸ்வேபியோ தாசத்வ தேகத்வ வசித்வ ஸ்திரீத்வதாயினஹ அப்படின்னு சொல்லி புருஷான்னு சொல்லக்கூடியது பும்ஸ்துவம் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னா பகவான் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. மீதி பேருக்கு எல்லா ஆத்மாவுக்கும், ஏன்னா ஆத்மாவுக்கு ஸ்வதா பும்ஸ்துவம் ஸ்திரீத்துவம் அப்படின்னு இந்த லிங்க பேதம் அப்படின்றது கிடையாது. அதனால
அந்த ஆத்மான்றது ஆத்ம ஜீவாத்ம தத்துவம் அப்படின்றது ஸ்திரீ அப்படின்ற ஒரு இதுல எந்த அர்த்தத்துல என்ன சேஷபூதமான வஸ்து அப்படின்ற அர்த்தத்துல. அதனாலதான் ஸ்வேபியோ தாசத்வ தேகத்வ வசித்வ ஸ்திரீத்வ இதனால ஒரு இடத்துல இட் இஸ் இன் ஒன் ஏரியா. அதற்கு கரஸ்பாண்டிங்கா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் சுவாமித்வம் ஆத்மத்வம் சேஷித்வம் பும்ஸ்தம் அப்படின்னு வச்சிருக்கு. இதுல இன்னைய திருஷ்டியில நம்ம ஒரு ரொம்ப லௌகிக்கமா சொல்றதா இருந்தால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு காதுல படுறது. ஆல்வேஸ் தி ஜெண்டர்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி அவளுக்கு சைன்யத்துல இது கொடுக்கணும் இதுல கொடுக்கணும் எல்லா இதுலயும் தே ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்னு. முக்கியமா when you say they should be treated equally, that means they are unequal inherently அப்படின்னு, unequal அப்படின்னு. So how can you make two totally unequal objects equal? அப்படின்னா it is not possible because creation has created like that. அதற்கு நிறைய நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உண்டு. அதுல ஸ்திரீத்துவம் அப்படின்றதுக்கும் பும்ஸ்தம் அப்படின்றதுக்கும் இன்ஹெரண்ட்லி என்ன பிசிக்கல்லா there might be some distinctions, that's a different issue, but inherently what are the issues அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு நம்ம பாரத தேசத்துல ஸ்திரீகளுக்கு they are given அடியன் ரீசெண்டா ஒரு லெக்சர்ல அடியன் விஞ்ஞாபிச்சேன். இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி and the ladies should be treated on par with gents and சொல்றீங்களா, that is totally difficult, incorrect concept, because ladies are treated in a much higher pedestal or they are kept on a much higher pedestal than the males அப்படின்னு அடியன் சொன்னேன். அதுதான் வாஸ்தவமான விஷயம். அது வேற விஷயம். பிரகிருதத்துல புருஷா அப்படின்னு சொல்றதுக்கு விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க புருஷ விசேஷா அப்படின்னு சொல்லி புருஷான்னா ஆத்மா, அந்த ஆத்மாக்களிலே ஒரு விசிஷ்டனான ஆத்மான்னு சொல்லி யோக சாஸ்திரம் சொல்றது. அது வேதாந்திகளுக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். நியாய சாஸ்திரத்துல கூட இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பிரசக்தமாக இல்லாமல் இருந்தா கூட அடியன் அதை விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. நியாயசாஸ்திரத்துல நாம என்ன பண்றோம்னு கேட்ட ஆத்மா த்விவிதா ஜீவாத்மா பரமாத்மா சேதி அப்படின்னு சொல்றோம். ஆத்மா அப்படின்னா கான்சியஸ் பிரின்சிபல் அப்படின்ற அர்த்தம். ஏன்னா ஞானாதிகரணம் ஆத்மான்னு சொல்லி அவ அந்த ஆத்மான்றதை டிஃபைன் பண்ற. தட் விச் இஸ் தி ரிபாசிட்டரி ஆஃப் நாலேஜ் இஸ் நோன் as ஆத்மா. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்து ரெண்டு விதம். என்ன ரெண்டு விதம் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா அப்படி. சோ ஜீவாத்மான்றது இப்படி இருக்கு, பரமாத்மான்றது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவாருன்னா இது தப்பு. ஏன்னா இது ஒரு திருஷ்டியில சரி, என்னன்னா கான்சியஸ் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துட்டா ஜீவாத்மாவும் கான்சியஸ் பிரின்சிபல் தான், பரமாத்மாவும் கான்சியஸ் பிரின்சிபல் அப்படின்னு இருந்தாலும் கூட அப்போ பகவத் ராமாந்தர் என்ன பண்ணலாமா இருந்ததுன்னா ரெண்டு விதம், என்ன சேத்தனம் அச்சேதனம் இது தத்துவம் த்விவிதம். அச்சேதனம் என்றதுதான் பிரகிருதி, சேத்தனம் சேத்தனா த்விவிதா ஜீவா ஈஸ்வரச்சேதி அப்படின்னு சொல்லலாமா இருந்தது. அந்த மாதிரி சொல்லலை. அச்சேதனம் சேத்தனன் அப்படின்னு ஜீவாத்மா, அது தவிர பரமாத்மான்னு மூணு விதமா தத்துவத்திரயவாதம் அப்படின்னு நமக்கு. அதாவது அச்சேதனம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி ஒண்ணு, சேத்தன் சொல்லக்கூடிய ஜீவாத்மா ஒண்ணு, அதுக்கு அடுத்ததாக பரமாத்மான்னு சொல்றேன் ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்றது, ஜீவஹா ஈஸ்வரஹா. Why this type of categorization when these two can be included in a single category அப்படின்னு கேட்ட நோ. எந்த திருஷ்டியிலையும் நாம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் they cannot be clubbed into one category. அவ ரெண்டு பேருக்கும் சைத்தன்யம் அப்படின்றது ஈக்குவலாக இருந்தாலும் கூட ஜீவாத்மானுடைய சைத்தன்யத்துக்கும் பரமாத்மானுடைய சைத்தன்யத்துக்கும் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது. At no stage can they be compared to each other. அதனால பகவத் ராமாந்தர் என்ன பண்ணாருன்னா அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரகிருதி சேத்தனமா அதே வேற,
சேத்தனமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவே வேறு, அதுலயும் பரமச்சேதனாக இருக்கக்கூடியது பரமாத்மாவே வேறு அப்படின்னு தத்துவத்ரயவாதத்தை தான் அவர் போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரோபநிஷத்துல சொல்ற கிரமத்துல 3 தத்துவமாக பண்ணினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த யோக சித்தாந்தத்துல அவ என்ன சொல்றான்னா புருஷ விசேஷா அப்படின்னு சொல்ற. இதுல கூட சைவ சித்தாந்தத்துல அவ என்ன சொல்றான்னு, இது கொஞ்சம் ஒரு திருஷ்டியில இந்த பாஞ்சராத்திரத்திலயும் பாஞ்சராத்திரிக்காளுடைய சித்தாந்தமும் இந்த மாதிரிதான் வருதுன்னு மேல இதுல வரப்போறது என்னன்னா, பாஞ்சராத்திராதிகரணத்துல வியாக்கியானத்துல சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகத்தை. ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இதுல வர்டிக்ட் என்னன்றது அடியன் இப்போ விஞ்ஞாபிக்க போகலை. அதுல அவன் என்ன சொல்றான்னு, முக்தாத்மானோபி சிவாக கிந்த்வேதே யத் பிரசாதத்தோ முக்தாக சோ அநாதிமுக்தா ஏகா விக்னேயா பஞ்சதந்திர தனு அப்படின்னு சொல்ற. அப்படின்னா இங்க சம் பீப்புள் மைட் திங்க் இருந்தா சைவ மதத்தை இங்க சொல்றானேன்னு. மேல பாசுபத மத நிராகரணீயமான திருஷ்டிதான் நம்ம ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கும் பேர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாசுபதத்திலையும் சில அம்சம் நமக்கு கிராஹ்யம் அப்படின்னு பகவத் ராமாந்திரே சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்லோகம், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு மிஸ்டேக் திஸ் பாயிண்ட். சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் ததா ஆத்ம பிரமாணான்யேதானி நஹந்தவ்யானி ஹேதுபின்னு ஸ்பஷ்டமா சொல்றார். சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் ததா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்பஷ்டமா எடுத்திருக்காரு. இந்த 5 சித்தாந்தங்களோ இந்த விஷயங்கள் என்ன இருக்கோ இது ஆத்ம பிரமாணான்யேதானி ந ஹந்தவ்யானி ஹேதுபிஹி. இந்த 5 விஷயங்களும் நமக்கு பிரமாணங்கள். அப்ப பாசுபத மதமும் பிரமாணமா அப்படின்னு கேட்டா, பிரமாணம் இல்லைன்னு நிராகரணம் பண்றார். பத்தி ரசாமஞ்சஸ்யாதுன்னு அடுத்தது 2வது அத்தியாயத்துல 2வது பாதம் தர்க்க பாதம்னு பேரு அங்க நிராகரணம் பண்றார். ஆனா அதுல என்னுடைய ஆச்சாரியன் ஸ்பெசிபிக்கா ரிசர்ச் பண்ணி பாசுபதத்துல எந்த அம்சம் நமக்கு கிராஹ்யம், ஏன்னா பகவத் ராமாந்தருடைய இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டா அனுக்தம் அவிருத்தம் மன்யதோ கிராஹ்யம் அப்படின்னு. இது ரொம்ப பிரதானமான விஷயங்கள் இதெல்லாம். அதனால நேரா பிரகிருதி அதிகரணத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட அடியன் இங்க விஞ்ஞாபிச்சு இருக்கேன். Because there might not be another opportunity to tell this. பகவத் ராமாந்தருடைய ஒரு வார்த்தையே என்னன்னு கேட்டா அனுக்தம் அவிருத்தம் மன்யதோ கிராஹ்யம் அப்படி. That which is not said here and that is not against the accepted principles of our Siddhanta, that can be accepted from other places, that can be taken from other places as it is. அனுக்தம் சொல்லப்படாதது, இங்க சொல்லப்படாதது. அவிருத்தம் நம்முடைய சித்தாந்தத்திற்கு விருத்தம் அல்லாதது, அது அந்நியதோகிராஹ்யம். நாம அதை வேற இடத்துல இருந்து நாம ஸ்வீகரிச்சு அதை அங்கீகரிக்கலாம். அதுல சுவாரஸ்யம் என்னன்னா சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம். இது நமக்கு சாங்கியம் அப்படின்றது நமக்கு பிரகிருதி தத்துவம் இதுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு அதுல தெரியுது. சதுர்விம்சதி தத்துவாத்மிகா பிரகிருதி ஆஸ் இட் இஸ் நாம அப்படியே அக்செப்ட் பண்றோம். ஆனா அதுல எந்த அம்சத்துல கருத்து வேறுபாடுன்னு சொன்னா அது பிரதான பரமாத்மா அதிஷ்டிதமா பிரகிருதி இல்லையான்றதுதான் கேள்வி. அப்படின்னா அந்த பிரகிருதி தத்துவம் அப்படின்னு நாம சாங்கியர்கள் என்ன சொல்றார்களோ அந்த தத்துவத்திற்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருந்து கொண்டு அந்த பிரகிருதி என்றது 23 தத்துவமாக பரிணாமத்தை அடையிற மாதிரி பண்றான்னு சொல்றோம். அவ அந்த பிரகிருதி சுதந்திரமானது, அதுக்கு அந்தர்யாமின்னு எதுவும் கிடையாது, பரமாத்மான்னு செப்பரேட்டா எதுவும் கிடையாது, அது சுதந்திரமாக 23 தத்துவமாக பரிணமிக்கிறதுன்னு அவ சொல்ற. இந்த அம்சத்துல நம்ம கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நாம பிரகிருதின்ற விஷயத்தையும் அதனுடைய 23 எவல்யூட்ஸ் பரிணாமங்கள் என்ன இருக்கோ அதை நாம அப்படியே அக்செப்ட் பண்றோம். யோக சித்தாந்தத்துல இந்த அஷ்டாங்க யோக கிரமம் இருக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நாம அக்செப்ட் பண்றோம்.
ஆனா இந்த அதிகரணத்துலதான், அந்த பிரகிருதி அதிகரணத்துலதான் அது பிரதானமான விஷயம் என்னன்னா, அவர்கள் பகவான் இந்த ஜெகத்துக்கு நிமித்த காரணம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நாம உபாதான காரணமும் அப்படின்னு பிரகிருதிஷ்டான்னு அர்த்தம் இங்க சொல்ல போறது இந்த அதிகரணத்துல. சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம். பஞ்சராத்திரம் ஆல்மோஸ்ட் 99% நாம அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கோம். பஞ்சராத்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு 2 விஷயங்கள் அக்செப்ட் பண்ணப்படவில்லைன்னு சொல்லி அதை பத்தி வித்வான்களுக்குள்ளே விவாதம், அபிப்பிராய பேதம் இருக்கு. ஆனா பாஞ்சராஸ்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் அப்படின்னு இருக்கிறபடியால 99% நாம அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேதாக, அதை பத்தி சந்தேகமே இல்லை, எதுவும் கேள்வியே கிடையாது. சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம் வேதா. பாசுபதம் அப்படின்றது, பாசுபத மதம், அது பசுபதின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் சிவனுடைய பாரமியத்தை சொல்லக்கூடியது. we don't accept it. ஆனா பகவத் ராமாந்தர் என்ன சொல்ற, he has added this in the list, or இந்த பாசுபதம் ஆட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அவர் பிரமாணமாக எடுத்திருக்கார். அப்போ பாசுபத மதத்துல இருந்து நமக்கு கிராஹ்யமான விஷயம் என்ன? எப்படியும் நமக்கு பசுபதினு சொல்லக்கூடிய சிவபாரமியம் நமக்கு சம்மதம் இல்லை. ஆனா எந்த அம்ச சம்மதம் அப்படின்னு கேட்டா பெரிய கேள்வி அது. அதற்கு நேராக பதில் நமக்கு கிரந்தத்துல வந்ததாக தெரியவில்லை. ஆனா அடியனுடைய ஆச்சாரியன் அதை பத்தி விசேஷமாக ஒரு ஆராய்ச்சியை பண்ணி எது நமக்கு சம்மதம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லியிருக்கார். அதை அந்த சமயத்துல விஞ்ஞாபிக்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, பாஞ்சராத்திரத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த மோட்ச விஷயம் வந்ததுன்னா அதுல ஆமுக்தேரேவ பேதஸ்யாது முக்தஸ்ய பரஸ்ய முக்தௌ து நது பேதோஸ்தி பேதஹேதோர் அபாவதா. இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் எதுவரையில் பேதம், எதுவரையில் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கேட்டா ஆமுக்தேஹே. ஆமுக்தேஹேன அன்டில் மோக்ஷா அகர்ஸ். ஆமுக்தேரேவ பேதஸ்யாது முக்தஸ்ய பரஸ்ய அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம். ஆமுக்தேரேவ பேதஸ்யாது முக்தஸ்ய பரஸ்ய. சோ முக்தாத்மாக்கும் பரமாத்மாக்கும் எதுவரையில் பேதம், டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கேட்டா ஆமுக்தேஹே. முக்தௌ து நது பேதோஸ்தி பேதஹேதோர் அபாவதः. அதனால முக்தௌ து நது பேதோஸ்தி பேதஹேதோர் அபாவதः அப்படின்னு. முக்தி காலத்துல ஜீவாத்மாக்கும் பரமாத்மா, முக்தி காலத்துல அப்படின்னா முக்தி எந்த சமயத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கு முக்தி ஏற்படுறதோ அந்த க்ஷணத்துல இருந்து அந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் பேதம் அப்படின்றது போயிடுறது. முக்தௌ து நது பேதோஸ்தி பேதஹேதோர் அபாவதः அப்படின்னு பாஞ்சராத்திரிகாளுடைய ஸ்லோகம் இது. இது கேட்டா யாருக்காவது ஆச்சரியம் என்ன, அப்போ இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தே மெர்ஜ் அண்ட் பிகம் ஒன் அப்படின்னு நேரா சொல்லியிருக்க. முக்தௌ து நது பேதோஸ்தி ஏன்னு கேட்ட பேதஹேதோர் அபாவதः. There is no cause for the distinction to exist. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்ட, லௌகிகமான உதாரணம், ஒரு உப்பு, ஒரு இந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு உப்பு என்ன இருக்கோ, தட் இஸ் சால்ட், கிறிஸ்டலைஸ் சால்ட். அதுல ஒரு கட்டை, ஸ்மால் லாக் ஆஃப் வுட் ஆர் ட்ரிக் ஆஃப் வுட், அதை அப்படியே உப்புல போட்டு யூ கவர் இட் ஆன் ஆல் அந்த யூ ஹேவ் ஹாஃப் அ எம்டி பாக்ஸ் ஆர் பாக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ் சால்ட். அதுல உள்ள அந்த ஒரு கட்டையை போட்டுட்டு மேல உப்பு நரைச்சு விட்ட, ஆஃப்டர் 2 or 3 months எடுத்து பாருங்க, அந்த கட்டை இட் வில் பிகம் ஃபுல்லி சால்ட்.
கட்டையே இருக்காது. இட் வில் பிகம், தட் ஆல்சோ வில் கன்வெர்ட் இன்டு சால்ட் கம்ப்ளீட்லி. 100% சால்ட் ஆயிடும். இப்ப கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தட் மத்தியத்துல, பக்கத்துல, மேல, கீழே எல்லாம் சால்ட் இருக்கிறபடியால என்ன ஆகுதுன்னு சொன்ன, that piece of wood also, though it is piece of wood, it will become salt completely. So சிருஷ்டியில ஒரு நியமம் என்னன்னு கேட்ட, ரெண்டு விஷயம் சம்பூர்ணமா ஒரே ஸ்வரூபத்துல இருந்தா அது சேர்ந்துடும். இட் வில் பிகம் ஒன். அந்த மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஜீவாத்மா நிரஞ்சனஹா பரமம் சாமி, ரொம்ப பெரிய விஷயம் இது, 4வது அத்தியாயத்துல வரப்போறது. அதனால அந்த நிஷ்கர்ஷம் அடியேன் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அடியனுடைய ஆச்சார இடத்துல இருந்து அந்த நிஷ்கர்ஷத்தை அடியேன்னு சொல்றேன். இது கடைசியில எப்படின்னா, எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும் கடைசியில அல்டிமேட்லி நமக்கு ஜீவாத்ம ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் சாட்சாத்காரம் ஆகிற வரையில் திஸ் இஷ்யூ கேன் நெவர் பி ரிசால்வ். அதனால இதுக்கு ப்ரூஃப், ஐ வில் ப்ரூவ் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரூஃப் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆனா இது ரொம்ப நம்ம புத்தியில யோசனை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இருக்குன்னு ஆச்சரியமான விஷயம் இது. அந்த மாதிரி சைவ சித்தாந்தத்துல கூட அவ என்ன சொல்றான்னு, முக்தாத்மானோபி சிவாஹா, அவ சிவபாரமியத்தை சொல்லக்கூடியவர்கள். இது தர்ஷன திருஷ்டியிலேருந்து நான் இதை அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நோபடி ஷுட் மிஸ்டேக் இட் ஃபார் சம் இது சைவ சித்தாந்தத்தை எங்கேயே சொல்றாங்க அப்படின்னு தப்பா நினைக்க கூடாது. அதுல அவன் என்ன சொல்றா, முக்தாத்மானோபி எதுக்கு சொல்ல வரேன்னா, பாஞ்சராத்திரத்திலயும் இதே மாதிரி இருக்கு, சைவ ஆகமங்கள்லயும் இந்த மாதிரி இருக்கு. முக்தாத்மானோபி சிவாஹா, எப்படி இந்த பாஞ்சராத்திர ஸ்லோகம் இப்போ அடியேன்னு சொன்ன ஸ்லோகம் இருக்கோ, இது ஸ்ரீபாஷ்யத்திலேயே உல்லேகம் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரியா சைவ சித்தாந்தத்திலேயே அவன் என்ன சொல்றான், முக்தாத்மானோபி சிவாஹா கிந்து ஏதே யத் பிரசாதத்தோ முக்தாக சோ அநாதி முக்தா ஏகா. ஆனா அந்த சிவனுக்கும் இந்த ஜீவா, தி ஜீவ முக்தாத்மாஸ் ஆர் தி லிபரேட்டட் சோல்ஸ் ஹூ ஹேவ் பிகம் சிவாஸ், அந்த சிவனுக்கும் இந்த சிவனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்ட, சோ அநாதி முக்தா ஏகா, அவன் அந்த ஒரிஜினல் சிவன் இருக்கானே அவன் அநாதி முக்தன், அவனுக்கு சம்சார பந்தமே கிடையாது, முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது, மேல்கொண்ட வரப்போறது இல்லை. அதுக்கப்புறம் கிந்த்வேதே யத் பிரசாதத்தோ முக்தா, அந்த சிவனுடைய பிரசாதத்தாலே அனுகிரகத்தாலே இவர்களும் சிவனாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ். ஆனா இதெல்லாம் நம்ம அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், எல்லா சித்தாந்தங்கள்லயும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அவ்வளவையும் நாம we have to take into consideration. We should not jump into conclusions initially itself. அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சித்தாந்தத்தினுடைய பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இட் இஸ் மோஸ்ட் மீனிங்ஃபுல். அப்படி இல்லாம நம்ம பெரியவா சொல்லியிருக்கா இதுன்னு சொல்றது அட் தி பிகினிங் லெவல் அந்த மாதிரி தான் இருக்கணும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஒருவேளை ஒருத்தன் இஃப் ஹி ஹேஸ் தி வேர் விதால், அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு தைரியம், ஸ்தைரியம், மானசிகமான ஸ்தைரியம் இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லா சித்தாந்தங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் இதுதான் சரின்னு அவன் அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். அடியனுடைய ஆச்சாரியன் அப்படி சொல்லுவேன், எல்லா சித்தாந்தங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வெரி கான்பிடென்ட்லி he used to say that. Of course none other than him according to me can say that type of a thing, because அவர் 50-60 வருஷம் அதுக்காக சிரமப்பட்டார். அதனுடைய ஒரு ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு சொன்ன, அவர் தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னு வேதாந்த தேசிகனுடைய கிரந்தத்திற்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கு, சர்வங்கஷான். அதை நாம சம்பூர்ணமா படிச்ச அவர் சொல்லிட்டு இருந்தது அதுல ஒரு லேசத்தினுடைய அளவு, ஒரு அணு அளவுக்கும் அதுக்கு அதுல அதிசயோக்தி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அதனால இங்க பிரகிருதத்துல யோக சித்தாந்தத்திற்கும் நமக்கும் சர்ச்சை ஏற்படுறது. அவர் தான் பூர்வபக்ஷியில் அவன் என்ன சொல்றான்னு, ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதுல புருஷ விசேஷா ஈஸ்வரான்னு சொல்றான். ஆனா அது அந்த திருஷ்டியில நமக்கு சம்மத்தம் இல்லைன்னு நான் அது சொல்ல வந்தேன். அதான் ஏன்னா ஆத்மா த்விவிதா, ஜீவாத்மா பரமாத்மான்னா ஒரு திருஷ்டியில நமக்கு சம்மத்தம்னு சொன்னா கூட ரொம்ப டீப்பா ஆலோசனை பண்ண, டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் வெரி ப்ரிசைஸ்,
அந்த மாதிரி ஆத்மான் ரெண்டு, ஒன்னு ஜீவாத்மா ஒன் பரமாத்மா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மொத்தமா கேட்டகரைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் எவ்வளவு பர்வத பரமாணு ஆசி அப்படின்னு சம்பிரதாய கிரந்தத்துல எழுது. ஈவன் தட் இஸ் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். பர்வதத்துக்கும் பரமாணுக்கும் எவ்வளவு இருக்கு வித்தியாசம், அவ்வளவு அதுவும் அந்த மாதிரியும் கிடையாது. அது கம்பேரே பண்ண முடியாது. ஜீவாத்மானுடைய ஸ்வரூபத்தையும் பரமாத்மானுடைய ஸ்வரூபத்தையும் they can never be compared and ஈவன் கம்பேரிசன் கூட அதை ஒரு இடத்துல வைக்க முடியாது. இதுக்கும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம ஒரு வெயிங் ஸ்கேல்ல இந்த மாதிரி வச்சு வைக்கலாமா, அந்தவும் கூடாது, முடியாதுன்னு சொல்றதுக்கான இதே வேற, பிரகிருத்தியே வேற, ஜீவாத்மாவே வேற, பரமாத்மாவே வேற அப்படின்னு சொல்லி போக்தா போக்யம் பிரேரிதான்னு சொல்ற கிரமத்துல சித்து அச்சித்தே ஈஸ்வரஹா, ரச்சித்தே சித்தே ஈஸ்வரன் அந்த கிரமத்துல சொல்லணும். அந்த மாதிரி விபாகம் பண்ணினார்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சித்தாந்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொன்ன விஷயம், அதை ஞாபகப்படுத்து. பிரகிருதத்துல பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படின்னு வந்தது. அதுல பிரதிஜையும் திருஷ்டாந்தமும் ரெண்டும் பொருந்தணும்னு சொன்னா அந்த சத்வித்யினுடைய விஷயம் அதெல்லாம் விஸ்தாரமா விஜாபிச்சாச்சு. மேல்கொண்டு ஆத்ம கிருத்தேகே பரிணாமாத் அப்படின்னு ரெண்டு சூத்திரம். அந்த விஷயத்தை இப்ப பார்க்கலாம். சோ அகாம, இது தைத்திரியோபனிஷத்தினுடைய விஷயம். ஆத்ம கிருத்தேகே, the supreme Brahman is both the material cause also with the instrumental cause of this universe. Because the Vedic passage Tadatmanam Swayam Akuruta itself explicitly mentions that the Brahman acted upon itself to transform into the form of this universe. அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம். சோ அகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேயா இது சிஸ்ரிக்ஷுத்வேன பிரகிருதஸ்ய பிரம்மணः ததாத்மானம் ஸ்வயமகுருதா இதி சிருஷ்டேஹ கர்மத்வம் கர்த்திருத்வம் ச பிரதீயதே இதி ஆத்மன ஏவ பகுத்வகரணாத் தஸ்யைவ நிமித்தத்வம் உபாதானத்வம் ச பிரதீயதே. இங்க என்னன்னா சிருஷ்டேஹ கர்மத்வம் கர்த்திருத்வம் ச பிரதீயதேன்னு ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். கர்மத்துவம் அப்படின்னா என்ன, கர்த்திருவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட, இது காரகம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சம்ஸ்கிருதத்துல. இந்த கான்செப்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆல் லாங்குவேஜஸ். இட் இஸ் யூனிவர்சல் கான்செப்ட். இது கர்த்தா அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்திற்கு ராமஹா பலம் காதத்தின்னு ஒரு வாக்கியம். ராமா ஈட்ஸ் எ ஃப்ரூட் அப்படின்னு, ராமன் பழத்தை சாப்பிடுகிறான். இப்போ இதுல காதத்தின்னு நாம என்ன ஒரு கிரியையை சொல்றோம், தட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் ஈட்டிங். இதற்கு who is the agent அப்படின்னு கேட்டா, the agent who is performing the activity of eating, சாப்பிடுகிறது என்கிற ஒரு கிரியை பண்ணக்கூடிய கர்த்தா. அதுக்கு இங்கிலீஷ்ல ஏஜென்ட்னு சொல்லுவா, டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல. லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஏஜென்ட் அப்படின்னா இஸ் an agent of this company அப்படின்னு அந்த அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. ஏஜென்ட் அப்படின்றது இட்ஸ் a technical term. The agent, the person who performs a particular activity is called as agent. So இந்த இடத்துல சாப்பிடுறது ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தி ஏஜென்ட் ஹூ இஸ் பர்ஃபார்மிங் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈட்டிங் இஸ் ராமா. இன் திஸ் சென்டென்ஸ் ராமஹா பலம் காதல். சோ அந்த ராமான்றவனுக்கு கர்த்தான்னு பேர். சரி, என்ன சாப்பிடுறான்? ஆன் விச் ஆப்ஜெக்ட் இஸ் தி ஆக்டிவிட்டி அக்கரிங் அப்படின்னா வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கிறோம். வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஆர் தி கிரியான்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றாரு. அந்த கிரியை எந்த ஒரு வஸ்துவனுடைய பெயர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பலம் காததி, பழத்தை சாப்பிடுகிறான். பழம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல கர்மா அப்படின்னு சொல்றோம். So generally in 99% of the cases
கர்த்தா வேற கர்மா வேற. உதாரணத்திற்கு ராமஹா கிராமம் கச்சதி, ராமா கோஸ் டு ஏ வில்லேஜ் அப்படின்னு சொன்ன. கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய the going அப்படின்றது ஆக்டிவிட்டி. Who is the agent who is performing the activity? It is Rama. So எங்க போறான், அவன் எதை உத்தேசிச்சு போறான்னா கிராமத்தை உத்தேசிச்சு போறான். He goes to a village. So village is the karma or object. ராமஹா கிராமம் கச்சதி. இந்த மாதிரி எந்த கிரியை எடுத்துட்டாலும் most of the times the karta is totally different from the karma. Object is totally different from the agent. ஆனா ஆச்சரியம் என்னன்னா பிரகிருதத்துல என்னன்னா பிரம்மா ஜெகத் சிருஜதி அப்படின்னு சொன்ன. பிரம்மா ஆத்மானம் பரிவர்த்தயதி. சோ பரிவர்த்தயதி ஆர் பரிணமதே, பிரம்மா பரிணமதே அப்படின்னு சொன்ன. பிரம்மா பிரம்மா பரிணமத்தேன்னு சொல்லு. அந்த மாதிரி பிரயோகம் கிடையாது. If you have to go by the word rather than the spirit. சோ இங்க என்ன ஆகுதுன்னா யாருப்பா who is the பரிணமத்தேன்னு சொல்லி transforms அப்படின்றது the activity is transformation. So who is the agent who is performing the activity of transformation அப்படின்னா பரமாத்மா or பரம்பிரம்மா. சரி, which is the object that is involved in the transformation அப்படின்னா பரமாத்மா or பரம்பிரம்மா. சோ கர்த்திருவமும் பரமாத்மாவுக்கு தான், கர்த்திருவும் ஏஜென்டும் பரமாத்மா தான், ஆப்ஜெக்டும் பரமாத்மா தான். எப்படின்னா அதுதான் தட் இஸ் ஹவு இட் இஸ். எப்படி சுவாமி ஒரே வஸ்து ஏஜென்ட் ஆகவும் ஆப்ஜெக்ட் ஆகவும் ஆலாமா அப்படின்னு. அதுதான் தத் ஆத்மானக் ஸ்வயம் அகுருதா. So the Brahman transformed itself into the form of the universe. தத் ஆத்மானம் ஸ்வயம் அகுருதா அப்படின்னு that is how it is mentioned. அதனால ஆத்ம கிருத்தே, அதுதான் இங்க ஆத்ம கிருத்தேன்னு இந்த சூத்திரத்துல வைசிஷ்டியம் என்னன்னு தானே கர்த்தா தானே கர்மா. Brahman itself is the agent of the activity. The Brahman itself is the object also of the activity. எப்படின்னா பிரம்மான்றது சகலேதர விலட்சணம். இந்த மாதிரி நமக்கு எங்கேயும் பிரபஞ்சத்துல இதுவே கிடையாது சுவாமி அப்படின்னு லௌகிகமா உதாரணங்கள் கொடுக்கலாம். அகம் ஆத்மானம் பஷ்யாமி, ஐ சி மை செல்ஃப் அப்படின்னு. அதுலயே சில ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா அகம் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவாத்மா நம்ம சொல்றோம். ஆத்மானம் அப்படின்னு என்னை நான் பார்த்து கொள்கிறேன். இந்த இடத்துல இப்ப ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும்? அந்த இடத்துல ஆத்மானம் அப்படின்னு என்னை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னா நான் அப்படின்றதுதான் கர்த்தா, நான் அப்படின்றதுதான் கர்மம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஆனா பஷ்யாமின்னு அந்த மாதிரி கேன் ஐ சி மை செல்ஃப், ஆத்மாவை பார்க்க முடியுமான்னு அதுல கொஞ்சம் தக்கராறு வரும். அகம் மாம் ஜானாமின்னு சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல வருது ஐ நோ மை செல்ஃப் அப்படின்னு. அப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவே கர்த்தா, என்னை புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அப்படின்றது தான் கர்மா, ஜானாதின்றது தான் தி ஆக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டி. பட் அது அப்டிராக்ட் இஷ்யூ. ராமஹா பலம் காததி ராமஹா கட்டம் கரோதி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல எல்லாம் வியக்தமாக நமக்கு வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுது. கட்டம் கரோதி அப்படின்னா கரோத்தின்றது ஹவு ஹி பிரிங்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் தி பாட் அப்படின்னு சொன்ன. பாட்ன்றது நமக்கு 3 டைமென்ஷனலான ஆப்ஜெக்ட். அதனால கர்த்தான கர்த்திருவம் அப்படின்றது என்ன, கர்மத்துவம் அப்படின்றதுன்னா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்னன்னா ஆத்ம கிருத்தே அப்படின்னு பரமாத்மா தன்னை தான் இந்த ஜெகத் ரூபமாக டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிக்கிறது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட் செல்ஃப் இன்டு தி ஃபார்ம் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது ஆத்ம கிருத்தே அப்படின்னு. அடுத்த சூத்திரம் பரிணாமாத். அதே விஷயம் இங்க ஸ்பஷ்டமா வருது.
the Supreme Brahman is both the material cause and the instrumental cause of this universe, because the Vedic passages specifically mention that the Brahman that was earlier in a state that was devoid of the categorization of names and forms transformed itself into a state that consists of the categorization of names and forms, as mentioned in several passages like Tannama Rupabhya Vyakriyata. ஸோ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே விஷயத்தை இன்னொரு சூத்திரத்துல சொல்றது பரிணாமாத், பரிணாம ஸ்வாபாவியாத். பரிணாமம் அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன். சின்ஸ் தி டிரான்ஸ்பர்மேஷன் அக்கர்ட் அப்படி நாத்திர உபதிஷ்யமானஸ்ய பரிணாமஸ்ய பரஸ்மின் பிரம்மணி தோஷாவஹத்வம் ஸ்வபாவः பிரத்யுத நிரங்குஷ ஐஸ்வர்யாவஹத்வமேவா இத்யபிப்ராயः ஏவமேவ ஹி பரிணாமः உபதிஷ்யதே அப்படின்னு சொல்லி ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். இங்க என்ன விஷயம்னு கேட்டா, எந்த ஒரு வஸ்து பரிணாமத்தை அதாவது டிரான்ஸ்பர்மேஷனை அடையிறதோ அது அனித்யம், தட் இஸ் நாட் எட்டர்னல் அப்படின்னு ஒரு விஷயம். ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம், நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம சாஸ்திரங்கள்ல ஷட் பாவ விகாரஹான்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் எல்லாம் எந்த வெஸ்டர்ன் பிலாசபிலையும் கிடையாது. இந்த ஷட் பாவ விகாரத்தை பத்தி ரீசெண்டா நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வேற வேற ஃபோரம்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஈவன் ஐ எம் இன்வால்வ் இன் தட். 6 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு இதுக்கு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இந்த ஷட்பாவ விகாரம் அப்படின்றது என்னன்னா, ஒரு வஸ்து, அதாவது சேத்தனமான வஸ்துன்னு வச்சுக்கணும். an entity that comes into existence, a living entity. அதே it goes through 6 types of transformations. ஜாயதே, வர்ததே, அஸ்தி, விபரிணமதே, அபக்ஷீயதே, நஷ்யதி அப்படின்னு இது 6 பாவ விகாரங்கள் அப்படின்னு ஷட்பாவ விகாரம் அப்படின்னு ரொம்ப பேர் இதை பத்தி கேட்டிருக்கலாம், கேட்டில்லாமே இருக்கலாம். லௌகிகமான ரொம்ப லௌகிகமான உதாரணம் அதுல என்னன்னா, ஜாயதே முதல்ல இட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் பார்ன் ஆர் ப்ரொடியூஸ்ட். வர்ததே, அஸ்தி, விபரிணமதே, அபக்ஷீயதே, நஷ்யதி. ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் தான் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஜாயதே, இட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் பார்ன் ஆர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ன்னு வச்சுக்கலாம். பார்ன்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப பழத்தினுடைய விஷயத்துல அது அதான் இந்த பர்த் அப்படின்றதே என்னன்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பர்த் டெத் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, இது என்ன எவ்வளவு கனமான விஷயம் யாருக்கு புரியுது? ஏன்னா ஜென்மா அப்படின்றத என்ன அப்படின்னு ஜாயத்தே அப்படின்னு சொல்லி ஜெனி பிராதுர்பாவேன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இது. ஜாயத்தேன ஜெனி தாத்து அப்படின்னு சொல்லி சொல்றது, இல்ல ஜன்யத்தே ஜாயதேன்னு சொல்றது ஜெனி பிராதுர்பாவேன்னு தாத்து. இந்த பிராதுர்பாவம் அப்படின்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால பர்த் அப்படின்றது என்னன்னா, ஜீவாத்மாவுக்கு சரீர சம்பந்தம் உண்டாருதான் பர்த். பிகாஸ் ஜீவாத்மான்றது பரமச்சேத்தனமான வஸ்து, அது சைத்தன்ய ஸ்வரூபம், ஞானானந்தைக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி ஹவு இட் டேக்ஸ் திஸ் பாடின்றது நமக்கு யாருக்கும் இதுவரையில், நமக்கு என்ன ஆர்டினரி பர்சன்ஸ், ஞானிகளா இருக்கிறவாளுக்கு புரிஞ்சிருக்கு, அதை பத்தி சந்தேகம் இல்லை. ஆர்டினரி பர்சன்ஸ் லைக் மீன் அந்த அர்த்தத்துல அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ முதல்ல சாதாரணமான விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாயத்தே முதல்ல ஒரு பழம் அப்படின்றது இட் ஆக்சுவலி கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வர்த்தத்தை, ஒரு வாழைப்பழம் அப்படின்னா அது முதல்ல அந்த தாருன்னு சொல்லுவாரு தமிழ்ல, பியூர் தமிழ்ல. தார்ல அது ஒவ்வொரு சின்ன சின்னதா ஸ்மால் பீசஸா அது முதல்ல இதாரு. அதுக்கப்புறம் வர்த்ததைக்கு அப்புறம் என்ன ஆகுது? இட் ஸ்லோலி பிகம்ஸ் பிக். அண்ட் அதுக்கப்புறம் அஸ்தி,
ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்ல என்ன ஆகுது, அது இட் எக்ஸிஸ்ட். தட் இஸ் neither there is development nor there is deterioration. அந்த ஸ்திதியை நாம என்ன சொல்றோம், அஸ்தி அப்படின்னு. அதுக்கப்புறம் விபரிணமத்து, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் இது ஒரு இது கிராஃப் மாதிரி, இந்த மாதிரி மேல போய் இந்த மாதிரி கீழே வருது. சோ அது விபரிணமத்து. விபரிணமத்தை என்ன, தி டிட்டீரியரேஷன், அங்கிருந்து மேல இப்படி போய் ஜாயத்தே வர்த்தத்தை மேல போறது, அப்புறம் அஸ்தி. அஸ்தியில இருந்து கீழே மறுபடியும் விபரிணமத்தை, கொஞ்சம் இட் ஸ்டார்ட்ஸ் இது அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அபக்ஷியது, அப்புறம் அது அழுகி போயிடுறது, அப்புறம் நஷ்யதி, அல்டிமேட்லி இட் பெரிஷஸ். இதான் பாவ விகாரம், பாவ விகாரம், பாவ விகாரம் சொல்றேன். இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துட்ட, ஜாயத்தே, ஸோ இட் டேக்ஸ் ஏ ஃபார்ம். அஃப்கோர்ஸ் அந்த ஜீவாத்மா சரீர சம்பந்தம் எப்போன்னா இன் தி womb ஆஃப் தி மதர். அது எப்படி ஆறுதுன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அது பஞ்சாக்னி வித்யால மேல வரப்போறது. நோபடி ஹேஸ், அதான் ஞானிகளை தவிர யாருக்கும் இதுவரையில் புரியல அது எப்படி ஆறுதுன்னா ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு தெரியுது. வை இட் ஹேப்பன்ஸ், ஜெனட்டிக்ஸ்ல அந்த இதெல்லாம் எப்படி, ஹவு தி womb-ல அந்த இதெல்லாம் எப்படி சேருது, ஹவு தி எம்ப்ரியோ இஸ் ஃபார்ம்ட், அதெல்லாம் சொல்றேன். வை இட் ஹேப்பன்ஸ், வை a பர்டிகுலர் இது, அந்த இது வந்து சேர்ந்து அந்த எக்ல சேர்ந்து எப்படி அது எம்ப்ரியோ ஆறுது, எந்த பர்டிகுலர் இது ஆன அப்படின்றது ஹூ டிட்டர்மின்ஸ், ஹவு இட் இஸ் டிட்டர்மின், இதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம், ரொம்ப ரகசியமயமான விஷயம், யாருக்கும் புரியாது. அதனால ஜாயத்தேன் அப்போ சொல்லணுமா, இல்ல when the child comes out of the womb of the mother அப்போ ஜாயத்தேன்னு சொல்லுமானா, இப்போ நம்ம ஜாயத்தேன்னு இதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஜாயத்தே ஹியூமன் பாடி கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பூமிக்கு வருது, வந்த உடனே வர்த்தத்தை. ஸோ அன்டில் அ பர்டிகுலர் ஏஜ், ஆயுர்வேத பிரகாரம், ஆயுர்வேதத்துல இதை பத்தி நிறைய விஸ்தாரமா சொல்லியிருக்கு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 30 to 40 அப் டு 30 வர்த்தத்தைன்னு சொன்னா, சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். டோன்ட் டேக் இட் as this as the exact definition. இது ஸோ அதுல என்ன ஆகுது, வர்த்தத்தை. ஸோ அன்டில் தி ஏஜ் ஆஃப் 35 அப்படின்னு கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. 35 to 45 அஸ்தி. அஸ்தின்னா there is neither development nor deterioration. அதுக்கப்புறம் விபரிணமத்தை. ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 45 தி டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த விபரிணமத்தைன்றது அப் டு ப்ராபப்லி தி ஏஜ் ஆஃப் 55 or something like that. 55ல இருந்து அபக்ஷீயத்தை. அபக்ஷீயத்தைன்னா இந்த பழம் எப்படி அழுகிறதோ அந்த மாதிரி சரீரத்தினுடைய அங்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா they slowly start to deteriorate. It's a natural process. ஆனா யோக சாஸ்திரத்துல அதையெல்லாம் நம்ம ரொம்ப நன்னா வச்சுக்கணும். எந்த திருஷ்டியிலன்னு கேட்டா, அது ஒரு ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவன் அவனுடைய பிரதானமான கர்த்தவியம் பகவத் உபாசனம். ஆ பிரயாணா தத்ராபி திருஷ்டம்னு 4வது அத்தியாயத்துல வரப்போறது, முதல் பாதத்துல. எதுவரையில் உபாசனம் தியானத்தை பண்ணணும் அவன் கேட்டா, until he leaves this body, until the ஜீவாத்மா leaves this body. அந்த திருஷ்டியில இந்த சரீரத்தை ரொம்ப விசேஷமாக போஷிக்கணும்னு சொல்றது. அதுக்காக யோக சாஸ்திரம் ஏற்பட்டது. பியூர்லி ஃப்ரம் தி எய்ம் ஆஃப் பர்ஃபார்மிங் சாதனா ஆர் தியானம் ஆர் உபாசனம். இப்போ வந்து ஃபிட்னஸ் எதுக்காக சொல்றாங்கன்னா, போகங்களை அனுபவிக்கிறதுக்காக சரீரம் நன்னா இருக்கணும்னு சொல்றான். அந்த திருஷ்டியில கூட. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பாவ விகாரம் அப்படின்றது, பாவம் அப்படின்னு தட் விச் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ், அப்படி தட் ஹேஸ் டு ஹேப்பன் அண்ட் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். எவ்வளவு எல்லாம் பண்ணாலும் அதுல காயகல்பம் அப்படின்னு சொல்லி இந்த மதன் மோகன் மாளவியா பண்ணாருன்னு சொல்லி அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்ற விஷயம் தான் உண்டு. ஏன்னா இட் இஸ் வெரி மச் ரிலவென்ட் டு தி மாடர்ன் வேர்ல்ட் அண்ட் வேதாந்த சாஸ்திரத்திலையும் அது கொஞ்சம் ஒரு ஸ்தானம் உண்டு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள். அதுக்கும் நம்ம இதுக்கும் எப்படி சம்பந்தம்னு கேட்டா, சாதாரணமான வித்வான்கள் இதை பத்தி எல்லாம் சொல்றது கிடையாது. அடியனுடைய ஆச்சாரியன் தான், he had a holistic knowledge of all the knowledge systems. அந்த நாலேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் இன்டகிரேட் பண்ணி இதெல்லாம் சொல்றது என்ன, அது என்ன, அது மைண்ட் பாக்லிங் அப்படின்னு அவ்வளவு மட்டும் சொல்லலாம். அதனால
அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தை அண்ட் அல்டிமேட்லி நஷ்யதி சரீரம். இட் வில் பி ரெடியூஸ் டு ஆஷஸ் ஆர் வாட் எவர். அது எப்படி சரீரம் அப்படின்றது 3 விதமாக போகலாம். கிருமிவீட் பஸ்ம சங்கீதம் அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல சொல்றது. அல்டிமேட்லி திஸ் பாடி டிஸ்இன்டிகிரேட்ஸ் இன்டு கிருமி. அதாவது சரீரத்தை அப்படியே போட்டுட்டு ஆஃப்டர் த ஜீவாத்மா எக்ஸிட்ஸ் ஃப்ரம் தி பாடி, சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே போட்டுட்டா கிருமிகள் சாப்பிடுறது, இல்ல வீட்டு பிராணிகளுடைய ஒரு எக்ஸ்கிரீட்டாவாக வெளியில போயிடுது, இல்ல பஸ்மமா போறது. தீஸ் ஆர் தி அல்டிமேட்லி தீஸ் ஆர் தி 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் பாடி. அதனால இந்த சரீரம் இது பத்தி அபிமானிக்கவே கூடாதுன்னு எந்த திருஷ்டியில என்ன அபிமானம் கூடாதுன்ற திருஷ்டியில. ஆனா இந்த சரீரம் தான் நமக்கு சாதனம் தியானம் பண்றதுக்கு ஹேத்துவா இருக்கிறதுனால சரீரத்துக்கு பிரதானமான ஸ்தானம் கொடுக்கணும். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ ரொம்ப பேலன்ஸ்ட் வியூ இருக்கணும் நமக்கு இந்த சரீரத்தை பத்தின்னு அடி என்னுடைய ஆச்சாரம் சொல்லுது. எவ்வளவு பேலன்ஸ்னா அந்த பேலன்ஸ்னுடைய சூக்ஷ்மத்தை நாம சொல்லவே முடியாது, அவ்வளோ பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, யாரோட சொல்றது, யார் கேட்கறது? ஈவன் I fully realize that even I have not realized the truth. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஷட்பாவ விகாரம் அப்படின்னு அது ஒரு பாவம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது விகாரத்துக்கு ஏற்படுதான் ஏற்படும். எஸ்பெஷலி தோஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் லைஃப். ஒரு பழம் இருக்கலாம், இந்த செடி இருக்கலாம், இந்த சரீரம் இருக்கலாம், எது இருந்தாலும். அதனால இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுண்டவா என்ன சொல்றாங்கன்னா பரிணாமா, எந்த விஷயம் பரிணாமத்தை அடையிறதோ அது அல்டிமேட்லி இட் ஹேஸ் டு டிஸ்இன்டிகிரேட். பாருங்க, வாழைப்பழம் முதல்ல எப்படி காயாக இருக்கு, அதுக்கப்புறம் பழுக்கிறது, ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கு, தென் கிராஜுவலி இட் டிஸ்இன்டிகிரேட்ஸ் ஆர் டிட்டீரியரேட்ஸ் அண்ட் தென் இட் பெரிஷஸ். அப்படி எந்த வஸ்து பரிணாமத்தை அடையிறதோ அது அவசியமாக நசிக்கத்தான் போகணும். சரீரம் பரிணாமத்தை அடையிறது, நாசத்தை அடையிறது. அப்படி எது எந்தெந்த வஸ்து அது, அதனாலதான் அந்த பரிணாமம் இந்த ஷட்பாவ விகாரம் அப்படின்னா அது சேத்தனமான வஸ்துவை பொறுத்த வரைக்கும். அச்சேத்தனமான வஸ்துவுக்கு இந்த மாதிரி கிடையாது. நான் உற்பத்தி நாசா அவ்வளவுதான் இருப்ப. பாருங்க இங்க இருக்கு. இது விபரிணமத்தை அபக்ஷியத்தை அதெல்லாம் இருக்கா இருக்குன்னு கிடையாது. உற்பத்தி நாசம் அவ்வளவுதான் அச்சேத்தனமான வஸ்து. சேத்தனமான வஸ்துனா ஆத்மாக்கு இது உண்டான அந்த மாதிரி கிடையாது. ஆனா ஆத்மால பரிணாமம் உண்டு. அது தர்மபூத ஜானமா இதான ரொம்ப when we talk purely on the basis of சித்தாந்தம் அந்த விஷயம் வேறு. அது ஆத்மாவுக்கு பரிணாமம் உண்டுன்னு எங்க ஆச்சாரியன் சொல்லுது. எந்த அர்த்தத்துல என்ன இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ வார்னிங் டு தி லிசனர்ஸ். யாரும் இது பியூர்லி சித்தாந்தத்துல இருந்து பாக்குற விஷயம் வேறு. அதையும் இந்த ஒரு வஸ்து திருஷ்டியில நாம பாக்குற விஷயம் வேறு. சோ இத என்ன சித்தாந்தத்துக்கு விருத்தமா இவருடைய ஆச்சாரியர் சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி. அதனாலதான் பியூர்லி லாஜிக்கல்லா சொல்ற விஷயம் வேறு, ஒரு வஸ்து திருஷ்டியா. ஏன்னா மெனிய டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், எல்லா சித்தாந்தத்திலையும் இது இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, கடைசியில சொல்ல வேண்டிய விஷயம். பியூர் லாஜிக் அப்படின்றது it will not apply to all the issues. அதனாலதான் தர்க்க அப்பிரதிஷ்டானாத் அப்படின்னு தர்க்க அப்பிரதிஷ்டானாத் அப்படின்னு சூத்திரம் வருது. இங்கேயும் அதுதான் விஷயம். பியூர் லாஜிக்க எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணாதேங்கோ. நம்ம எத்தனையோ பேர் பண்டிதர்கள் அந்த மாதிரி பண்ணி இது இப்படியா அப்படியா ரொம்ப சர்ச்சை பண்ணி குழப்பி கடைசியில இது ஒண்ணுமே தெரியாம போற மாதிரி இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் உண்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா they go purely by logic and by the letter and not by the spirit. சில சமயத்துல அடியனுடைய ஆச்சாரியனுடைய அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை they interpret purely by means of letter and they say அவர் சொன்னது தப்பு. பட் அந்த மாதிரி விஷயம் இல்லை. விஷயம் எப்படின்னா லாஜிக் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அது கிரந்தத்திலேயே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நான் சொல்ல அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லு. அதனால நம்ம ரொம்ப வஸ்து திருஷ்டியா ஞானிகளுடைய திருஷ்டியா பாக்குற சமயத்துல ஆத்மாவுக்கும் பரிணாமம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் பரிணாமம் உண்டுன்னு ஒரு திருஷ்டியில சொல்லலாம். அதை மேற்கொண்டு சொல்றேன். இட்ஸ் ஹைலி கண்ட்ராவர்ஷியல் டாபிக். அதனால யாரும் அது தப்பா இட் ஷுட் நாட் பி மிஸ்டேக்கன்.
பரமாத்மாவுக்கு பரிணாமம் உண்டுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது இங்க பரிணாமாத்னு சூத்திரம். அப்போ கேள்வி என்னன்னா, பரிணாமம் உண்டுன்னா அதை எப்படி நித்தியமான வஸ்துவாக முடியும்? எப்படி சரீரமோ இன்னும் எத்தனையோ வஸ்துக்கள், செடி கொடி பழங்கள், இதெல்லாம் பரிணாமத்தை அடையிறது. ஷட்பாவ விகாரம் உண்டு. அதற்கு பரிணாமம் உண்டாச்சுன்னா இந்த ஷட்பாவ விகாரங்களும் உண்டு. அப்போ நாசம் உண்டுன்னு அர்த்தம். அப்ப பரமாத்மாவுக்கும் பரிணாமம் உண்டுன்னா நாசம் உண்டுன்னு ஆயிடுறது. பரமாத்மா நித்தியம்னு சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தோம்னு கேள்வி. அதுக்குதான் பகவத் ராமாந்தர் ரொம்ப சிரமப்பட்ட என்ன சொல்றார், that rule does not apply here. பரமாத்மாவுக்கு பரிணாமம் இருந்தாலும் கூட நீங்க சொல்லக்கூடிய இந்த பாவ விகாரத்தினுடைய இந்த ரூல்ஸ் அதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் பாருங்க. பரிணாம ஸ்வாபாவியாது ந உபதிஷ்யமானஸ்ய பரிணாமஸ்ய பரஸ்மின் பிரம்மணி தோஷாவஹத்வம் ஸ்வபாவஹ. பாருங்க, பரிணாமம் வந்தாச்சுன்னா தோஷம் வந்துடுமே, அது எப்படி அப்படின்னு கேட்டா பிரத்யுத நிரங்குஷ ஈஸ்வரியாவஹத்வமேவா இத்யபிப்ராயः ஏவமேவ ஹி பரிணாமஹ உபதிஷ்யதே அப்படின்னு சொல்லி எத்தனை விஸ்தாரமா எழுதியிருக்கார் பாருங்க. ஆல்மோஸ்ட் இட் ரன்ஸ் இன்டு 3 pages. அதை ரொம்ப சுருக்கமா அடியேன்னு சொல்றேன். அசேஷஹேய பிரத்யனீக கல்யாணைகதானம் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணம் சர்வஜம் சத்தியசங்கல்பம் அவாப்த சமஸ்த காமம் அனவதிகாதிஷி ஆனந்தம் ஸ்வலீலோபகரணபூத சமஸ்த சிதச்சித்வஸ்து சரீரத்தையா ததாத்மபூதம் பரம் பிரம்ம ஸ்வசரீரபூதே பிரபஞ்சே தன்மாத்திர அகங்காராதி காரண பரம்பரையா தமசப்தவாச்ச அதிசூக்ஷ்ம உச்சித்வஸ்த்வேகசேஷே சதி तमसि च स्वशरीरतया स्वशरीरतयापि पृथक् निर्देश अनर्ह अतिसूक्ष्मदशापत्या स्वस्मिन्नेकतामापने सति तथा भूततमश्शरीरं ब्रह्म पूर्ववद्विभक्तनामरूपचिरचिन्मिश्रप्रपञ्चशरीरं स्यामिति सङ्कल्प्य अप्येक्रमेण जगच्छरीरतया आत्मानं परिणमयतीति சர்வேஷு வேதாந்தேஷு பரிணாமோபதேசா அப்படின்னு சொல்லி ரொம்ப விஸ்தாரமாக இந்த விஷயத்தை சொல்றார். இந்த பரிணாமம் அப்படின்றது எப்படி ஏற்படுறது அப்படின்னு சொல்லி அதை விவரிக்கிறார். அந்த அந்த அகங்காரம், அந்த சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், அதுல இந்த இது தன்மாத்திரங்கள்ல இந்த பூதங்கள் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா ஆல்மோஸ்ட் டிவோட்ஸ் 3 to 4 pages சிருஷ்டி பிரக்கிரியை பூர்த்தி விவரிக்கிறார். அது எவ்வளவு விவரணம் கொடுத்தாலும் அந்த வருட்ஸை வச்சுதான் அகங்கார ரூபம், தன்மாத்திர ரூபம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம், சாத்விக அகங்காரம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அடியனுடைய ஆச்சாரியனே அடியன் ஒரு சமயத்துல கேட்டேன். பிரகிருதி மகதாத்மனா பரிணமதே மகத் பிரகிருத்தேர் மகானே தத்தோ அகங்காரா அப்படின்னு எல்லாம் அவ சொல்ற. அகங்காரம் அப்படின்னு இந்த ஈகோன்னு சொல்லி ரொம்ப துரகங்காரமா அவனுக்கு ஹைலி ஈகோயிஸ்டிக், அந்த ஈகோக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த அகங்காரம் அப்படின்றது அந்தகரணம் அப்படின்னு வச்சிருக்கா, இது வச்சிருக்கா. எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அடியனுடைய திருஷ்டியில அடியேன்னு சொல்றேன், அது அந்த வேர்ட்ஸ் ஓரளவு புரியுறதே தவிர நமக்கு வேற விஷயங்கள் ஸ்பஷ்டமா புரியாது. இப்போ இதெல்லாம் எப்படின்னா அடியனுடைய ஆச்சாரியன் ஒரே வார்த்தை சொன்னார், ஞானிகளுக்கு தான் இந்த அகங்கார தத்துவம், இது தன்மாத்திரம் அப்படின்னு பிரகிருதி இது ஜல தன்மாத்திரம், சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆகாசம் உண்டாருதுன்னு என்ன புரியுது, நமக்கு என்ன புரிஞ்ச மாதிரி ஆச்சு. இப்போ மண்ணுல இருந்து இந்த மண்ணு ஒரு உருண்டையாக இருக்கு, கட்டம் இது செட்டி பானை ஏற்படுறது அந்த இதுல இருந்து டம்ப் ஆஃப் மட்ல இருந்து டைரக்ட்லி வி ஆர் ஏபிள் டு சீ தட். ஸ்பஷ்டமா அந்த மண்ணுடைய ஒரு உருண்டையை அந்த இதுல வைக்கணும், அப்புறம் அந்த இதை திருப்புறான், எப்படி திருப்பி அந்த ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எ ஃபார்ம் ஆஃப் எ பார்ட், நேரா தெரியுது. அந்த மாதிரி இது ஏதாவது தெரியுமானா ஒன்னும் தெரியாது நமக்கு. அப்போ எது எப்படி சொல்லியிருக்காருன்னா அடியனுடைய ஆச்சாரியன் ஒரே வார்த்தை சொன்னார், ஞானிகளுக்கு தான் இதனுடைய ஸ்வரூபம் தெரியும். நாம என்ன பண்ணினோம்னா நாம தபஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு புரியட்டான்னு கேட்கணும், பகவானை கேட்டுக்கணும், கேட்டுண்டா நமக்கு புரியறதுக்கு அவகாசம் இருக்கு. அது வரையில் எப்படின்னா நாம
புத்தி திருஷ்டியில நமக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமோ அதை வரையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பகவத் ராமானந்தர் இங்க விஸ்தாரமா விவரிக்கிறார் அந்த சிருஷ்டி பிரக்கிரியை. இதுல இன்னிய இந்த சூத்திரத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, அந்த பகவானுக்கு பரிணாமம் ஏற்பட்டாலும் கூட எந்த தோஷமும் கிடையாது. ஏன்னா இந்த ஜீவாத்மா இந்த சரீரம் பரிணாமத்தை அடையிறது. ஜாயத்தே வர்த்ததே அஸ்தி விபரிணமத்தை அபக்ஷீயத்தை நஷ்யத்தின்னு. ஆனா இந்த சரீரம் எப்படி கர்மா நிபந்தனமாக ஏற்படுறது. அதனால பரிணாமம் அப்படின்றது கர்ம நிபந்தனம் அப்படின்னு இருக்கு. சரீரம் ஆச்சே நீ அனித்தியம். ஒரு பழம் அப்படின்னு சேத்தனமான வஸ்துவா இருந்தாலும் அந்த அதனாலதான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சமஸ்யைகள் எல்லாம் ரொம்ப நம்ம டீப்பா ஆலோசனை பண்ண அந்த பழத்துல ஒரு ஆத்மா உண்டான்னு கேள்வி வரும். சின்ஸ் இட்ஸ் a லிவிங் என்டிட்டி, பரிணாமம் ஏற்படக்கூடிய காரணத்தால இப்போ இது எண்ணிக்கை எப்படி வச்சாலும் ஒன்றும் ஆகாது. பழம் பரிணாமத்தை சின்ஸ் இட் அண்டர்கோஸ், பழத்துக்கு பரிணாமம் ஏற்படுறபடியால அது சேத்தனன் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய சைத்தன்யத்திற்கும் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்துக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையானா ரொம்ப பெரிய கேள்வி அது. இதெல்லாம் ரொம்ப ககனமான விஷயங்கள். பிரகிருத்தத்துல இப்போ நமக்கு டு சமப் இன்னிய விஷயத்தை சமப் பண்றதா இருந்தா, இந்த பரிணாமம் ஏற்பட்டாலும் கூட பகவானுக்கு பரிணாமம் உண்டு, ஜெகத்ரூபமாக பரிணாமத்தை அடையிறது. அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா அது அபவாதம். சர்வே நியமா சாபவாதாக. ஆல் ரூல்ஸ் ஹேவ் an எக்ஸெப்ஷன். அண்ட் பரமாத்மானுடைய விஷயத்துல அது எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைய கிளாஸை முடிக்கிறேன். இதுல ஒரு இந்த ஸ்ட்ரீம் யார்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐ எம் நாட் ஏபிள் டு see the face of any of the participants. இப்போ as of now அது எப்படி சரி பண்றதுன்னா, I request the organizers to resolve that issue so that at least if I can see the face of a few persons, சில பேருடைய முகத்தையாவது பார்த்து அது சொல்றதுக்கு ஒரு ஸ்பூர்த்தி வரும். இதுல அந்த ஆப்ஷன் இருக்குன்னு கீழே பார்க்கச்சே தெரியுது. அது எப்படி சரி பண்றது என்ன? It will be nice if I can see the faces of the persons who are participating in the class. அதை எப்படி பண்ணோம்னு I request the organizers to kindly resolve this issue. மறுபடியும் நமக்கு பகவத் ராமானுடைய கிருப்பையால இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு அடியனுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் இடத்துல என்ன கேட்கறதுக்கு அவகாசம் ஆச்சோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு அடியன் பாவிக்கிறேன். அது பகவத் ராமானுடைய கிருப்பையால ஒரு குறவும் இல்லாமல் பூர்த்தியாக ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தியா நடக்கிற வரைக்கும் அது நடக்கட்டும்னு அடியனும் பிரார்த்திக்கிறேன். உங்க எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதமும் அடியனுக்கு வேணும் இந்த கைங்கரியத்தை நடத்துறதுக்கு. அந்த மாதிரி நடக்கட்டும் அடியன் பிரார்த்திச்சு இன்னைய கிளாஸை முடிக்கிறேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. I thank Srimati Sheila Bedur. We will just I request you to just do the same thing. Thank you very much.